Welcome to பெரிய வீட்டு channel. Residential status video 1. Residential status of individual. Individual ஓட residential status ரெண்டு வகையா பிரிக்கலாம். Resident, non-resident. He may be a resident or a non-resident of India. இந்தியாவை பொறுத்தவரைக்கும் ரெசிடென்ட் non-residentனு கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸை. இதுக்கு என்னென்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும்? பேசிக் கண்டிஷன்ஸ். ஃபர்ஸ்ட் கண்டிஷன், his stay in India is 182 days or more during previous year. இந்த கண்டிஷனை ஃபஸ்ட்டு சாட்டிஸ்ஃபை பண்ணுறாரான்னு பார்க்கணும். ஒரு ரெசிடெண்ட்டாக இருந்தால் அவர் இந்தியாவில் 182 நாளோ அல்லது அதற்கு அதிகமாகவோ தங்கியிருக்கணும். அதுக்கு குறைஞ்சி தங்கியிருக்கக்கூடாது. இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணலைன்னா ரெண்டாவது கண்டிஷனுக்கு வாங்க. 60 டேஸ் ஆர் மோர். இந்த 182 டேஸ் வரலைன்னா 60 டேஸ் அல்லது அதற்கு அதிகமாக வருதான்னு பார்க்கணும். மினிமம் 60 டேஸ். அதோட ப்ரிசீடிங் 4 இயர்ஸ், அதாவது இந்த ப்ரீவியஸ் இயருக்கு ப்ரிசீடிங் 4 வருஷத்துக்கு முந்தைய 4 வருடங்களில் 365 டேஸ் ஆர் மோர் அவர் இந்தியாவில் இருந்திருக்கணும். அப்படி இருந்திருந்தால் அவர் ரெசிடென்ட். இந்த ரெண்டு கண்டிஷனில் ஏதாவது ஒரு கண்டிஷனாவது சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஃபஸ்ட்டு கண்டிஷனை செக் பண்ணணும். அது சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா நெக்ஸ்ட் கண்டிஷனை செக் பண்ணணும். ரெண்டில் ஒன்று சாட்டிஸ்ஃபை ஆனால் கூட அவர் ரெசிடென்ட், ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா அவர் நான் ரெசிடென்ட். 182 டேஸ் ஆர் மோர் அல்லது 60 டேஸ் ஆர் மோர் ப்ளஸ் 365 டேஸ் ஆர் மோர். இந்த ரெண்டு கண்டிஷனும் சேர்த்து சாட்டிஸ்ஃபை ஆகணும். ரெசிடெண்ட்டாக இருந்தால் நம்ம அடிஷ்னல் கண்டிஷன்ஸ்க்கு போகலாம். நான் ரெசிடெண்ட்டாக இருந்தால் நான் ரெசிடென்ட்னு இதோட கணக்கை முடிச்சுக்கலாம். இப்போ இதுக்கு எக்ஸப்ஷன்ஸ் என்னென்னா, சப்போஸ் அன் இந்தியன் சிட்டிசன் கோயிங் அப்ராட் ஃபார் ஜாப்ஸ் ஆர் மெம்பர் ஆஃப் க்ரூ ஆஃப் அன் இந்தியன் ஷிப்னு வச்சுக்கோம். ப்ரீவியஸ் இயரில் ஒரு இந்தியன் சிட்டிசன் படிக்கிறதுக்காக வெளிநாடு போயிருக்காரு, அல்லது அவர் ஒரு இந்தியன் ஷிப்பில் ஒரு குழுவோட மெம்பராக இருக்காரு அப்படின்னா அவர் கட்டாயமாக 182 டேஸ் கம்பல்சரியாக சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும். யூ ஷுட் ஹவ் ஸ்டேட் இன் இந்தியா ஃபார் 182 டேஸ் கம்பல்சரி. இந்த செகண்ட் கண்டிஷன் அவருக்கு கிடையாது. 182 டேஸ் கட்டாயம். அதே மாதிரி இந்தியன் சிட்டிசன் லிவிங் அவுட் சைட் கம்மிங் டு விசிட் இந்தியா டியூரிங் ப்ரீவியஸ் இயர். இவர் இந்தியன் சிட்டிசன் தான், ஆனால் வெளிநாட்டில் வசிக்கிறாரு. ப்ரீவியஸ் இயரில் இந்தியாவை பார்க்க வர்றாருன்னா அவரும் 182 நாள் தங்கியிருக்கணும். வேலைக்காக வெளிநாடு போகிறவங்களும் இந்தியன் கப்பலில் மெம்பராக இருக்கவங்களும் அல்லது இந்தியன் சிட்டிசன் வெளிநாட்டில் வசிக்கிறவங்க இந்தியா பார்க்க வர்றாங்கனாலும் அவங்க 182 டேஸ் கம்பல்சரியாக சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும். இந்த 60 டேஸ் அவருக்கு வராது. ரெசிடென்ட்னு நம்ம சொல்லிட்டோம்னா ரெசிடெண்ட்டை ரெண்டு வகையாக பிரிக்கலாம். ஆர்டினர்லி ரெசிடென்ட், நாட் ஆர்டினர்லி ரெசிடென்ட். சப்போஸ் ரெசிடெண்ட்டாக இருந்தால்தான் அவர் ஆர்டினர்லி ரெசிடெண்ட்டா நாட் ஆர்டினர்லி ரெசிடெண்ட்டான்னு கண்டுபிடிக்கணும். நான் ரெசிடெண்ட்டாக இருந்தால் கண்டுபிடிக்க வேண்டாம். இந்த இதுக்கு அடிஷனல் கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். பேசிக் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனால் ரெசிடெண்ட்டாக இருந்தால் அடிஷனல் கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ரெண்டு அடிஷனல் கண்டிஷன்ஸ் இருக்கும். இந்த ரெண்டையும் சாட்டிஸ்ஃபை பண்ணினால் அவர் ஆர்டினர்லி ரெசிடெண்ட். ஒன்றை மட்டும் சாட்டிஸ்ஃபை பண்ணால் கூட அவர் நாட் ஆர்டினர்லி ரெசிடென்ட். ஆர்டினர்லி ரெசிடென்ட் ஆகணும்னா அவர் ரெண்டையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அந்த ரெண்டு அடிஷனல் கண்டிஷன்ஸ் என்னென்னா, ஃபஸ்ட்டு கண்டிஷன் 2 out of 10 ப்ரிசீடிங் இயர்ஸ், அதாவது இந்த ப்ரீவியஸ் இயருக்கு முந்தைய 10 வருடங்களில் ஏதேனும் 2 வருடங்களில் அவர் ரெசிடென்ட் ஆஃப் இந்தியாவாக இருக்கணும். ரெசிடென்ட் ஆஃப் இந்தியாவாக இருக்கணும்னா இந்த பேசிக் கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அப்போ இந்த இந்த ப்ரீவியஸ் இயருக்கு முந்தைய 10 வருடங்களில் ஏதேனும் 2 வருடங்களில் அவர் இந்த பேசிக் கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும். எனி ஒன் ஆஃப் த பேசிக் கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும். இதை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டா இதையும் பண்ணணும். டியூரிங் 7 ப்ரிசீடிங் இயர்ஸ், இந்த ப்ரீவியஸ் இயருக்கு முந்தைய 7 வருடங்களில் அவர் 730 நாள் இந்தியாவில் இருந்திருக்கணும் அல்லது அதற்கு மேலே இருந்திருக்கணும். குறைஞ்சது 730 நாளாவது இருந்திருக்கணும். இந்த ரெண்டையும் இந்த ரெண்டு அடிஷனல் கண்டிஷன்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ணினாதான் அவர் ஆர்டினர்லி ரெசிடென்ட். இப்போ வாங்க, நம்மளுடைய அசஸ்மெண்ட் இயர் 2018 to 19, ப்ரீவியஸ் இயர் 2017 to 18 இல்லையா? அப்போ பேசிக் கண்டிஷன்ஸ் எந்த வருஷத்துக்கு பார்க்கணும்? நம்ம ப்ரீவியஸ் இயர் 2017 to 18 பார்க்கணும். 2017-18 அவர் ஃபஸ்ட்டு கண்டிஷன், பேசிக் கண்டிஷனில் ஃபஸ்ட்டு கண்டிஷன் 2017 to 18 எத்தனை நாள் இந்தியாவில் தங்கியிருக்காருன்னு பார்க்கணும். 182 டேஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 182 டேஸ்னு வந்தால் இந்த கீழே உள்ளதை நம்ம கண்டுபிடிக்க வேண்டாம். ஹீ இஸ் அ ரெசிடென்ட்னு எழுதிடலாம். அது வரல அப்படின்னா அது 60 நாளைக்கு மேலே இருக்கான்னு பாருங்கள். 60 நாளைக்கு மேலே இருந்துச்சுன்னா செகண்ட் கண்டிஷனுக்கு வாங்க, இல்லைன்னா செகண்ட் கண்டிஷனுக்கு வராதிங்க. ஹீ இஸ் நான் ரெசிடென்ட்னு எழுதிருங்க.
ஒன்று 60 நாளைக்கு மேலே இருக்கணும், இல்லை 182 நாளைக்கு மேலே இருக்கணும். 182 நாளைக்கு மேலே இருந்தால் ஃபஸ்ட்டு கண்டிஷனோட நிறுத்திடுங்க. இல்லை 182 நாள் இல்லை, ஆனால் 60 நாளைக்கு மேலே இருக்காரு, 60லேருந்து இருக்காரு அப்படின்னா செகண்ட் கண்டிஷனுக்கு வாங்க. 60 நாளைக்கு மேலே இருந்தால் செகண்ட் கண்டிஷனுக்கு வாங்க. செகண்ட் கண்டிஷனில் 60 நாளைக்கு மேலேயும் இருக்கணும். அதோட 4 ப்ரிசீடிங் இயர்ஸ். 4 ப்ரிசீடிங் இயர்ஸ்னால் என்னென்ன? 2017 to 18 தான் நம்மளுடைய ப்ரீவியஸ் இயர். அதுக்கு 4 முந்தைய வருடங்கள் 2016 to 17, 15 to 16, 14 to 15, 13 to 14. இந்த 4 வருடங்களை அவர் இந்தியாவில் இருக்க நாள்களை கூட்டினா இட் ஷுட் பி கிரேட்டர் than or equal to 365. 365 நாளைக்கு மேலே வரணும். இந்த ரெண்டாவது கண்டிஷன், ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணலைன்னா ரெண்டாவது கண்டிஷனுக்கு வரும். இதை சாட்டிஸ்ஃபை பண்ணனா ஹீ இஸ் அ ரெசிடென்ட், ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை பண்ணலைன்னா ஹீ இஸ் நான் ரெசிடென்ட். அதனால முதல்ல கணக்கு கொடுத்தோன்னே நீங்கள் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் 2017 to 18 அவர் இந்தியா இருக்க நாளை கணக்கு பண்ணுங்க. 182 நாள் வந்துச்சுன்னா ஹீ இஸ் அ ரெசிடென்ட். 182 நாள் வரலையா, அப்போ 60 நாளைக்கு மேலேயாவது வந்திருக்கான்னு பாருங்க. 60 நாளைக்கு மேலேயும் வரலைன்னா ஹீ இஸ் நான் ரெசிடென்ட்னு எழுதிருங்க. 60 நாளைக்கு மேலே வந்திருந்துச்சுன்னா இந்த 4 வருஷம் 4 ப்ரிசீடிங் இயர்ஸை கண்டுபிடிக்கணும். அது 365 நாளைக்கு மேலே வந்திருந்துச்சுன்னா ஹீ இஸ் அ ரெசிடென்ட். இப்போ இந்த ரெண்டு கண்டிஷனில் சாட்டிஸ்ஃபை, ரெண்டு கண்டிஷனில் ஏதாவது ஒன்று சாட்டிஸ்ஃபை கூட அவர் ரெசிடென்ட்னு வந்துட்டா அடிஷ்னல் கண்டிஷன்ஸ்க்கு வாங்க. நான் ரெசிடென்ட்னா அதோட கணக்கை முடிச்சுங்க. அடிஷ்னல் கண்டிஷன்ஸில் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன? 2 out of 10 ப்ரிசீடிங் இயர்ஸ். அப்போ இந்த ப்ரீவியஸ் இயருக்கு முந்தைய 10 வருடங்கள். அப்போ நம்மளுடைய ப்ரீவியஸ் இயர் 2017 to 18, அதுக்கு 10 வருஷம் முன்னாடினா 16 to 17, 15 to 16, 14 to 15, 13 to 14, 12 to 13, 11 to 12, 10 to 11, 9 to 10, 8 to 9, 7 to 8. இந்த 2007 to 8லேருந்து ஆரம்பிச்சு 2016 to 17 வரைக்கும் தான் 10 வருஷம். இதில் ஏதாவது 2 வருஷத்துலையாவது, குறைஞ்சபட்சம் 2 வருஷத்துலையாவது அவர் இந்த பேசிக் கண்டிஷன்ஸை ப்ரூவ் பண்ணியிருக்கணும். இதை ப்ரூவ் பண்ணியிருந்தால் அடுத்த கண்டிஷனுக்கு வாங்க. இதை ப்ரூவ் பண்ணலைன்னா இங்கே அவர் ஆர்டினரி ரெசிடென்ட் கிடையாதுன்னு முடிச்சுக்கலாம். இது சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா செகண்ட் கண்டிஷனுக்கு வாங்க. 7 ப்ரிசீடிங் இயர்ஸ் தான். அப்போ 2010லேருந்து ஆரம்பித்தா போதும். 2010 to 11, 11 to 12, 12 to 13, 13 to 14, 14 to 15, 15 to 16, 16 to 17. இந்த 7 வருஷத்தில் அவர் இந்தியாவில் உள்ள மொத்த நாட்களை கூட்டினா it should be greater than or equal to 730 days. இது ரெண்டும் சாட்டிஸ்ஃபை ஆனால் he is a resident and ordinarily resident. இது ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா இஸ் நாட் ஆர்டினர்லி ரெசிடென்ட். ரெசிடென்ட்டாக இருப்பார் ஆனால் நாட் ஆர்டினர்லி ரெசிடென்ட். இப்போ ப்ராப்ளம்ஸ் போட போட உங்களுக்கு இந்த கான்செப்ட் நல்லா புரியும். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. மிஸ்டர் எக்ஸ் வென்ட் டு லண்டன் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். இந்த ஃபர்ஸ்ட் டைமை நோட் பண்ணிக்கிங்க, ரொம்ப முக்கியம். ஆன் 14/10/2017 he returned to India on 31/5/2018. Determine his residential status for assessment year 2018 to 19. மிஸ்டர் எக்ஸுங்கிறவது முதல் முறையாக லண்டனுக்கு போகிறார். அப்போ என்ன அர்த்தம்? அதுக்கு முன்னாடி பூரா இந்தியாவில் தான் இருந்திருக்காரு. என்னைக்கு போகிறாரு? 14/10/2017 போகிறார். He returned to India on 31/5/2018. இந்தியாவுக்கு எப்போ வர்றாரு? 31/5/2018 வர்றாரு. Determine his residential status for AY 2018 to 19. இந்த கணக்குகள் என்ன பண்ணணும்னா அவர் போகிற தேதியையும் சேர்த்துக்கலாம், வர்ற தேதியையும் இந்தியாவில் இருக்க மாதிரி சேர்த்துக்கலாம். அவர் கிளம்புற அன்னைக்கு உள்ள தேதியையும் இந்தியாவில் இருக்க மாதிரி சேர்த்துக்கலாம், அவர் வர்ற அன்னைக்கு உள்ள தேதியையும் இந்தியாவில் இருக்க மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கண்டிஷனுக்கு வருவோம். பேசிக் கண்டிஷன்ஸில் ஃபர்ஸ்ட்டு 2017 to 18 ப்ரீவியஸ் இயர், அதில் இந்தியாவில் எப்போ இருக்காருன்னு பார்ப்போம். எப்போ இருக்காரு? நம்மளுடைய ப்ரீவியஸ் இயர் எப்போ ஆரம்பிக்குது? 1/4/2017. அப்போ பார்த்தா இந்தியாவில் தான் இருக்கார். ஏன்னா அவர் 14/10/2017 தான் ஃபாரின் போகிறாரு. அப்போ 1/4/2017 14/10/2017 வரைக்கும் இந்தியாவில் இருக்காரு. அதுக்கப்புறம் 31/5/2018 தான் வர்றாரு. நம்மளுடைய ப்ரீவியஸ் இயர் 31/3/2018 போயிடும். அதனால இந்த 31/3/2018 வரைக்கும் அவர் ஃபாரினில் தான் இருக்கார். அப்போ அவர் இந்தியாவில் இருக்க வருஷம் 1/4 பீரியட் 1/4/2017 14/10/2017 வரைக்கும் இந்தியாவில் இருக்கார். 14/10 போகிறவர் இந்த ப்ரீவியஸ் இயர் முடிஞ்சுதான் வர்றாரு பாருங்க. 31/5/2018 தான் வர்றாரு. அதனால இந்த பீரியடு தான் அவர் இந்தியாவில் இருக்க பீரியட். 1/4/2017 30/4/2017 அப்படி ஒவ்வொரு மாசமா போட்டிருக்கேன். ஏப்ரல் மாதம் 30 நாள், மே 31, ஜூன்ல 30 நாள், ஜூலைல 31, ஆகஸ்ட்ல 31, செப்டம்பர்ல 30 நாள், அக்டோபர்ல 14 நாள். இந்த அவர் கிளம்புற 14ஐயும் சேர்த்துக்கணும். 14 நாள்
கூட்டுனா 197 நாள் வருது. இட் இஸ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 182. அப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு, செகண்ட் கண்டிஷனுக்கு போக தேவையில்லை. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனதுனால ஹி இஸ் த ரெசிடென்ட். எனி ஒன் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனால் போதும். அப்போ ரெசிடென்ட்னா அடுத்து என்ன போடணும் நம்ம, அவர் ஆர்டினரி ரெசிடென்ட்டா நாட் ஆர்டினரி ரெசிடென்ட் அடிஷனல் கண்டிஷன்ஸ்க்கு போகணும். அவர் ரெசிடென்ட்டாக இருக்கக்கூடிய பட்சத்தில் தான் நீங்கள் அடிஷனல் கண்டிஷன்ஸ்க்கு போகணும். அடிஷனல் கண்டிஷன்ஸில் ஃபர்ஸ்ட் என்ன, 2 out of 10 preceding years. அப்போ அவர் முதல் முறையாக ஃபாரினுக்கு போகிறாருன்னு கொடுத்துட்டாங்க. முதல் முறையாக 14/10/2017 போகிறாருன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் இந்தியாவில் தான் இருந்திருக்கார். அப்போ இந்த 2007 to 8, 8 to 9ன்னு சொன்னேன், 2007லேருந்து 8 ஆரம்பித்த எல்லா வருடங்களும் அவர் இந்தியாவில் தான் இருந்திருக்காரு. அப்போ நிச்சயமாக அவர் 182 நாளைக்கு மேலே 2 வருஷங்களுக்கு இருந்திருப்பார். எல்லா வருஷமுமே அவர் இருந்திருக்கிறதுனால 182 நாளைக்கு மேலே 2 வருஷத்தில் அவர் இருந்திருப்பார். அதனால அந்த 2 out of 10 preceding years இதில் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. அதே மாதிரி 14/10/2017 போகிறதுனால முந்தைய 7 வருஷங்களுக்கு 10 வருஷங்களுக்கே இருக்காருன்னா அதுக்குள்ளே இந்த 7 வருஷமும் அடக்கம். அதனால அதை கூட்டினாலும் நமக்கு 730க்கு மேலே நிச்சயம் இருந்திருப்பார். 7 வருஷத்துக்கு இருந்தானா ஒரு வருஷத்துக்கே 365 நாள். அப்போ 7 வருஷத்துக்கு நிச்சயம் 730க்கு மேலே வந்துடும். அதனால இந்த 14 அவர் ஃபாரினுக்கு கிளம்புன தேதி இந்த ப்ரீவியஸ் இயர் உள்ள வருதான்னு பார்த்துங்க. 14/10/2017 உள்ளுக்குள்ள முதல் முறையாக ஃபாரின் போகிறது வந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி இந்தியாவில் தான் இருக்கிறதுனால 2 அடிஷ்னல் கண்டிஷனுமே ஆட்டோமேட்டிக்காக சாட்டிஸ்ஃபை ஆயிரும். அப்போ இஸ் அ ரெசிடென்ட் அண்ட் ஆர்டினரி ரெசிடென்ட். இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, மிஸ்டர் வி பார்ன் அண்ட் brought up in இந்தியா. பிறந்தது வளர்ந்தது எல்லாமே இந்தியா தான். அவர் யூஎஸ்ஏக்கு ஃபர்தர் ஸ்டடீஸ்க்காக எப்போ போகிறாரு, 1 February 2016 and came to India on 1 October 2017. Ascertain his residential status. அவர் 2017 to 18 எத்தனை நாள் இந்தியாவில் இருக்காருன்னு கணக்கு பண்ணணும். எப்போ இருக்காரு அப்படின்னா 1/10 இருக்கார். 1/10/2017 இந்தியாவுக்கு வந்துட்டார். அப்போ நம்மளுடைய ப்ரீவியஸ் இயர் என்ன, 1/4/2017. அந்த 1/4/2017 அப்போ எங்கே இருக்காரு, வெளிநாட்டில் இருக்கார். மே மாதமும் வெளிநாட்டில் இருக்கார், ஜூனில் வெளிநாட்டில் இருக்கார், ஜூலைலையும் வெளிநாட்டில் இருக்கார், ஆகஸ்ட்லேயும் வெளிநாட்டில் இருக்கார், செப்டம்பர்லேயும் வெளிநாட்டில் இருக்கார். என்னைக்கு ரிட்டர்ன் ஆகிறாரு, அக்டோபரில் தான் ரிட்டர்ன் ஆகிறார். அக்டோபரில் ரிட்டர்ன் ஆனவர் அப்புறம் அப்படியே இருக்கார். அதனால அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இந்த 6 மாதமும் அவர் நம்மளுடைய அசஸ்மெண்ட் இயர் ப்ரீவியஸ் இயரில் உள்ள 6 மாதமும் இந்தியாவில் தான் இருக்கார். மொதல் 6 மாதம் ஃபாரினில் இருக்கார். அப்போ அக்டோபரில் 31, நவம்பரில் 30, டிசம்பரில் 31, ஜனவரியில் 31, பிப்ரவரியில் 28, மார்ச்சில் 31 கூட்டினா 182 நாளைக்கு சமமாக இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. செகண்ட் கண்டிஷனுக்கு போக தேவையில்லை, ஹி இஸ் த ரெசிடென்ட். இப்போ ரெசிடென்ட் ஆகிட்டார். இனி என்ன செக் பண்ணணும், அவர் ஆர்டினரி ரெசிடென்ட்டா நாட் ஆர்டினரி ரெசிடென்ட்டான்னு செக் பண்ணணும். இதுக்கு நம்ம அடிஷ்னல் கண்டிஷன்ஸ்க்கு போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன, 2 out of 10 preceding years பார்க்க போகிறோம். அதாவது 2007-8லேருந்து 2016-17 வரைக்கும் பார்க்க போகிறோம். இவர் எப்போ முத ஃபாரின் போகிறாரு, 1/2/2016 தான் போகிறார். அப்போ அதுக்கு முன்னாடி 2007 to 8, 8 to 9, 9 to 10, 10 to 11, 11 to 12, 12 to 13, 13 to 14, 14 to 15 8 ஃபுல் இயர்ஸ் அவர் இந்தியாவில் தான் இருக்கிறதுனால நிச்சயம் அதனுடைய ஆவரேஜ் 182 டேஸ்க்கு மேலே 2 வருஷத்தில் கட்டாயம் இருந்திருப்பார். அதாவது ஒவ்வொரு வருஷமும் 2 வருஷம் 10 வருஷத்தில் ஏதாவது 2 வருஷம் இருந்தால் போதும். ஆனால் அவர் 8 வருஷமே பேசிக் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. அடுத்து இந்த 7 ப்ரிசீடிங் இயர்ஸ், 7 ப்ரிசீடிங் இயர்ஸ்னால் 2010-11லேருந்து 2016-17 வரைக்கும். அப்போ 10, 11, 11, 12, 12, 13, 13, 14, 14, 15 5 ஃபுல் இயர்ஸ் அவர் இந்தியாவில் தான் இருக்காரு. அப்போ 2 வருஷம் இருந்தாலே போதும். ஆனால் 5 வருஷம் இருக்கார். அப்போ கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 730 டேஸ். 730 டேஸ்னால் 2 வருஷம் ஃபுல்லாக இருந்தால் போதும். 365, 365, 730 நாள் 2 வருஷம் ஃபுல்லாக இருந்தால் போதும். ஆனால் 5 வருஷமே ஃபுல்லாக இருக்கிறதுனால இந்த கண்டிஷனும் ஆட்டோமேட்டிக்காக சாட்டிஸ்ஃபை ஆயிடுது. அப்போ 2 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகிறதுனால இஸ் அ ரெசிடென்ட் அண்ட் ஆர்டினரி ரெசிடென்ட். இது கண்டினியூஸாகவே இந்தியாவில் இருக்கிறதுனால நம்ம இத்தனை நாள்னு போட்டு கூட்டிக்கிட்டு இருக்க வேண்டாம். ஆவரேஜ் அப்ராக்சிமேட்டாக நம்ம பார்க்கலாம். இத்தனை வருஷம் இருந்திருந்தாங்கன்னா இதை விட கூடத்தான் இருக்கும் அப்படிங்கிறத போட்டு நம்ம போட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்து உள்ள சம்ஸை பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.